குட் மார்னிங் ஆல். டுடே நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமில இன்னைக்குத்தோட இம்பார்ட்டன்ட் நியூஸஸ்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமில ஆல் கோர்சஸ்க்கான நியூ பேச்சஸ்லாம் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ அதுக்கான அப்டேஷனை பார்த்துடலாம். யூபிஎஸ்சி, பேங்கிங், டிஎன்பிஎஸ்சி, ரயில்வேஸ், போலீஸ். ஸோ நீங்களும் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆகி உங்களோட லைஃப்ல ஒரு பிக் சக்சஸ்ஃபுல் பர்சனா நெக்ஸ்ட் லெவலுக்கு லீட் பண்ணும், உங்களோட கெரியரை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணும் அப்படின்னா நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமில வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமி எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா ஹோப் காலேஜ் கோயம்புத்தூர்ல லொக்கேட் ஆயிருக்கு. ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் பேட்சஸ் ரெண்டுமே வந்துட்டு நம்ம அப்ளிகபிள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியை நீங்க காண்டாக்ட் பண்ணி காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், அதாவது கோர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா காண்டாக்ட் நம்பர் 9600527687 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்க கோர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்குத்தோட அப்டேட்டட் நியூஸ், ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னு சொல்லி பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, இந்தியா வந்துட்டு சப்மிட் பண்ணியிருக்காங்க 7th நேஷனல் ரிப்போர்ட் டு கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி. ஓகேங்களா? ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 7வது நேஷனல் ரிப்போர்ட் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது ப்ரிப்பேர் பண்ணது யாரு? என்வரான்மெண்ட், ஃபாரஸ்ட், கிளைமேட் சேஞ்ச் தான் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க 33 சென்ட்ரல் மினிஸ்டரோட சேர்ந்து. ஸோ இதுல வந்துட்டு டெக்னிக்கல் கோஆர்டினேஷன் வந்துட்டு யாரு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி தான் வந்துட்டு நம்மளுக்கு டெக்னிக்கல் கோஆர்டினேஷன் வந்துட்டு பண்ணி தராங்க. ஸோ இந்த அசிஸ்டன்ட், அதாவது இந்த நேஷனல் பயோடைவர்சிட்டி வந்துட்டு யாரோட அசிஸ்டன்ட் அப்படின்னா யுஎன்டிபி. ஓகேங்களா? 2 கேட்டகரிஸ் ஆஃப் இருக்காங்க. யுஎன்டிபி ஒன்று, யுஎன்இபி ஒன்று. ஓகேங்களா? ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. யுஎன்டிபிக்கு கீழே தான் இந்த நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி வந்துட்டு வருவாங்க. டெக்னிக்கல் கோஆர்டினேஷன் வந்துட்டு இந்த கன்வென்ஷன் பயோலாஜிக்கல் டைவர்சிட்டிக்காக ஸ்பெசிஃபிக்கா பண்ணி தராங்க. ஸோ அது போக இந்த ரிப்போர்ட்டோட ஓவரால் நியூஸே என்ன அப்படின்னா, நேஷனல் பயோடைவர்சிட்டி வந்துட்டு டார்கெட் வந்துட்டு வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ எவ்வளவு வந்துட்டு டார்கெட் வச்சிருக்காங்கன்னா 23 வந்துட்டு நேஷனல் பயோடைவர்சிட்டி வந்துட்டு இன்னும் வந்துட்டு நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணோம் அப்படிங்கிறது தான் இதோட மோட்டோவா இருக்கும். ஸோ இதுல 2 வந்துட்டு ட்ராக் பண்ணி கிளியரா வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பேர் என்னன்னு வச்சிருப்பாங்கன்னா நேஷனல் பயோடைவர்சிட்டி டார்கெட் 1, நேஷனல் பயோடைவர்சிட்டி டார்கெட் 2ங்கிறது வந்துட்டு ஒன்லி 2 மட்டும்தான் இருக்கு இப்ப 23ல. ஓகேங்களா? ஸோ இதுவே வந்துட்டு ஒரு பிக் அச்சீவ்மெண்ட் தான். நம்ம வந்துட்டு 2 மட்டும் தான் இருக்குன்னு நினைப்போம், ஆனா அதுவே பிக் அச்சீவ்மெண்ட் தான். ஏன் அப்படின்னா இந்தியாவோட ஃபாரஸ்ட் அண்ட் ட்ரீ கவர் வந்துட்டு இப்ப அப்ராக்சிமேட்டா வந்துட்டு இவ்வளவு ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சர்வே ஒன்று எடுத்திருப்பாங்க என்பி, அதோட டார்கெட் 1க்கு கீழே. ஸோ இப்போ வந்துட்டு அதாவது 2021 to 2023 பார்க்கும்போது ஃபாரஸ்ட் இப்ப கரண்ட் 2026ல வந்துட்டு நம்ம எல்லாத்தையும் வந்துட்டு இன்க்ரீஸ் தான் பண்ணி கொடுத்துருக்கோம். 1445 ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்துட்டு நம்ம ப்ரீவியஸ் 23 வரைக்கும் வந்துட்டு பார்க்கும்போது என்பிடி நேஷனல் பயோடைவர்சிட்டி 1ல வந்துட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். அது போக வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு ரீஸ்டோர் பண்ணியிருக்கோம். எல்லா ரீஸ்டோரேஷன் எவ்வளோ ஹெக்டார்ஸ் வந்துட்டு ரீஸ்டோரேஷன் எல்லாமே இப்போ நம்ம பார்த்துருக்கோம்ல. ஸோ எல்லா காடுகளையும் அழிச்சு ஃபுல்லாவே வந்துட்டு நகரப்புறங்களா மாத்துறாங்கன்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதான் வந்துட்டு எகைன் வந்துட்டு ரீஸ்டோர் வந்துட்டு பண்றாங்க. ஓகேங்களா? எகைன் வந்துட்டு நம்மளுக்கு காடு மலையில ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறது பீப்புள்ஸ்க்கு அவேர்னஸ் கொடுத்து எகைன் வந்துட்டு இது கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுல வந்துட்டு இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எக்ஸாம் ஓவராலா ஜென்ரலா நம்ம இதை தெரிஞ்சுக்கலாம். எக்ஸாம் ரிலேட்டடா என்ன அப்படின்னா நேஷனல் பயோடைவர்சிட்டி டார்கெட் வந்துட்டு 23 வச்சிருக்காங்க அப்படிங்கறது வந்துட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்துட்டு அக்ரோ பாய்ஸ்டரி கவர் வந்துட்டு 8.65% வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா கும்மிங் மானிட்டரல் குளோபல் பயோடைவர்சிட்டி ஃப்ரேம் ஒர்க்குக்கு கீழே தான் வந்துட்டு இந்த 23 குளோபல் பயோடைவர்சிட்டி வந்துட்டு டார்கெட் வந்துட்டு வச்சிருக்காங்க. ஸோ 2030ல வந்துட்டு நம்ம அதுக்குள்ள அச்சீவ் பண்ணோம் அப்படிங்கிறது தான் இந்த கும்மிங் மானிட்ரல் கனடாவில் லொக்கேட் ஆயிருக்கு இந்த குளோபல் பயோடைவர்சிட்டி. ஓகேங்களா? ஸோ மானிட்ரல்ங்கிறது கனடாவோட கேபிட்டல்ங்கிறது வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்துட்டு இந்த கும்மிங் மானிட்ரல் குளோபல் டைவர்சிட்டி வந்துட்டு ப்ரீவியஸா வந்துட்டு ஒரு டார்கெட் வச்சிருந்தாங்க, ஆச்சி பயோடைவர்சிட்டி டார்கெட் 2011 to 2020 சொல்லிட்டு. ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணி தான் வந்துட்டு இப்போ கும்மிங் மானிட்ரல் குளோபல் பயோடைவர்சிட்டி ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொல்லிட்டு இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் இந்த நியூஸ்ல அவ்வளவுதான். நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா இந்தியாவும் ஜெர்மனியும் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளவு வேல்யூ சைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. ஈரோ 20 மில்லியனுக்கு வந்துட்டு சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காக? கிளைமேட் அடாப்டேஷன் அண்ட் ரெசைலன்ஸ்க்காக வந்துட்டு சைன் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு மில்லியன் சொல்லி பார்த்துக்கோங்க. ஈரோ கரன்சில 20 மில்லியன் வந்துட்டு சைன் பண்ணியிருக்காங்க. அவ்வளவுதான். ஸோ இது ஸ்பெசிஃபிக்கா எதுக்காக அப்படின்னா
கிரீன் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் பார்ட்னர்ஷிப்பை வந்துட்டு இன்னும் மேம்படுத்தணும் அப்படிங்கறத இந்தியாவுக்கும் ஜெர்மனிக்கும் உள்ள டார்கெட்டாவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ 2030 வந்துட்டு ஜெர்மனி வந்துட்டு 10 பில்லியன் வந்துட்டு 2030 கிளைமேட் அண்ட் எனர்ஜி ப்ராஜெக்டுக்காக வந்துட்டு கமிட்மெண்ட் வந்துட்டு நாங்க பண்ணி தரோம். அது எந்த இயர்ன்னு பாத்துக்கோங்க, 2030. இதுக்கு முன்னாடி 2030 எதை பார்த்தோம், அந்த குளோபல் மானிட்டர் குளோபல் பயோடைவர்சிட்டிக்கு அந்த 23 குளோபல் பயோடைவர்சிட்டி டார்கெட் வச்சிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இயர்லாம் வந்துட்டு நம்மளுக்கு அவ்வளோக்கா வந்துட்டு மெமரைஸ் வந்துட்டு பண்ணாலும் அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு மெமரைஸ் வந்துட்டு ஆகாது. ஸோ அதனால ஒன்னோட ஒன்று வந்துட்டு லிங்க் பண்ணி வந்துட்டு படிச்சுக்கோங்க. அடுத்து வந்துட்டு ஜெர்மனியோட கேபிட்டல் பார்த்துக்கோங்க, பெர்லின். ஈரோ கரன்சி வந்துட்டு ஈரோ. ஓகேங்களா? பிரசிடென்ட் வந்துட்டு பிராங்க் வால்டர் ஸ்டெயின்மெர். சான்சலர் யாரு அப்படின்னா ஃப்ரெட்ரிச் மர்ஸ். ஸோ அவ்வளோதான். அதில் நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்துடலாம். ஸோ ஐஐஎஃப்எல் ஹோம் ஃபினான்ஸ் ஸோ என்ன பண்றாங்க அப்படின்னா ஏடிபி கிட்ட இருந்து 300 மில்லியன் வந்துட்டு லோன் வந்துட்டு வாங்குறாங்க. ஸோ அந்த 300 மில்லியன் ஏடிபி மட்டும் தருவோம் அப்படின்னா இல்ல. ஸோ ஏடிபி வந்துட்டு ஃபுல்லாவே வந்துட்டு வாங்கி கலெக்ட் பண்ணி கொடுக்குறான். 150 மில்லியன் வந்துட்டு ஏடிபி கிட்ட இருந்தும் பேலன்ஸ் 150 மில்லியன் வந்துட்டு யாரு தராங்க அப்படின்னா 4 பேர் சேர்ந்து தருவாங்க. அந்த 4 பேர் யாரு யாருன்னு பாத்துக்கோங்க. MUFG யாரு, மிசுச்சி பேங்க்னு சொல்லுவோம், ஜப்பான்ல இருக்கு. எமிரேட்ஸ் பேங்க் வந்துட்டு துபாயில இருக்கு. சம்பத் பேங்க் அண்ட் ஹாண்டோன் நேஷனல் பேங்க் வந்துட்டு ஸ்ரீலங்கால இருக்கு. ஓகேங்களா? ஸோ டோட்டலா இதுல 300 மில்லியன் லோனு. ஸோ அதுல ஏடிபி மட்டும் 150, பேலன்ஸ் இருக்கிற 150 வந்துட்டு 4 பேர் சேர்ந்து தராங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்துட்டு ஐஏஎஃப்எல் ஹவுசிங் ஃபினான்ஸோட ஹோம் ஃபினான்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா தானே, மகாராஷ்டிரா. சேர்மன் யாரு அப்படின்னா கிரி கௌசிக். சிஓ வந்துட்டு மோனு ரத்னா. ஸோ ஏடிபியோடது ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டு பிலிப்பைன்ஸ்ல இருக்கு. ஸோ அடுத்து வந்துட்டு பிரசிடென்ட் யாரு அப்படின்னா மசட்டோ காண்டா. மெம்பர்ஸ் வந்துட்டு 69 மெம்பர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதில் அவ்வளோதான். நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். ஸோ ஸ்ரீலங்கா இனாகரேட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் டைமா ப்ளூ பாண்டை வந்துட்டு கொண்டு வரது யாரு அப்படின்னா ஸ்ரீலங்கா தான். ஸோ நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு கீழே வந்துட்டு கொண்டு வருவாங்க. எங்கன்னு பார்த்துக்கோங்க, கிஃப்ட் சிட்டி. கிஃப்ட் சிட்டி எங்க லொக்கேட் ஆயிருக்கு, குஜராத்ல வந்துட்டு லொக்கேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ யாரு வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைமா வந்துட்டு ப்ளூ பாண்ட் வந்துட்டு கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஸ்ரீலங்கா. ஸோ இது வந்துட்டு நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு கீழே வந்துட்டு ப்ளூ பாண்டு கீழே வந்துட்டு அப்ளிகபிள் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதான். அதில் ஸ்ரீலங்காவோட இது பார்த்துக்கோங்க, கொலம்போ ஸ்ரீ ஜவார்டா கோட்டே. கரன்சி வந்துட்டு ஸ்ரீலங்கன் ரூபி. அதில் அவ்வளோதான். நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். டிஇஜி ஜெர்மனியை சேர்ந்த ஒரு கம்பெனியும் சிட்டி பேங்க், ஸோ நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒரு கம்பெனி வந்து சைன் பண்றாங்க. எதுக்காக அப்படின்னா 76 மில்லியன் வந்துட்டு கோஃபினான்ஸ் பேக்கேஜுக்காக வந்துட்டு சைன் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு ஸ்ரீராம் ஃபினான்ஸ் லிமிடெட் வந்துட்டு கொடுக்கறதுக்காக. ஓகேங்களா? இன்னும் மேம்படுத்தணும் எக்கனாமிக்கு, பிளஸ் வந்துட்டு எல்லாத்தையும் ரூரல் டெவலப்மெண்ட்டு, கிளைமேட், மொபிலிட்டி, பேன் இந்தியா இதெல்லாமே வந்துட்டு டெவலப் பண்ணி கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இதோட மோட்டோவா இருக்கும். ஸோ ஸ்ரீராம் ஃபினான்ஸ் வந்துட்டு எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா மும்பை, மகாராஷ்டிரா. சேர்மன் வந்துட்டு ஜுகால் கிஷோர் மகாபத்ரா. MD and CEO பார்த்துக்கோங்க பராக் சர்மா. ஓகேங்களா? ஸோ ஒரு பேங்க்கு, ஒரு ஃபினான்ஸ் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டு மேண்டட்டரியா பார்க்கணும். ஏன் அப்படின்னா அதெல்லாம் நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதுங்கிறத விட ஸ்டாட்டிக்ல வந்துட்டு நிறைய வந்துட்டு இதெல்லாம் கவர் பண்றாங்க. ஸோ அடுத்து வந்துட்டு சிவராஜ் சிங் சௌகான். ஸோ என்ன பண்றாரு அப்படின்னா 2 ரிஃபார்ம்ஸ் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா சீட் ஆக்ட் 2026, அது போக பெஸ்டிசைட் ஆக்ட்னு சொல்லிட்டு 2 வந்துட்டு கொலாபரேட் பண்ணி சீட் ஆக்ட் 2026ங்கிறத வந்துட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு அது போக யூனிக் QR கோடும் வந்துட்டு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபார்மருக்கு வந்துட்டு இதுதான் வந்துட்டு நல்ல சீடு. இது வந்துட்டு பார்த்துருப்போம்ல, சீடெல்லாம் வந்துட்டு ஃபார்மிங்ல வந்துட்டு ஏமாத்திடுவாங்க. ஸோ அதனால என்ன ஆகும், உங்களுக்கு வந்துட்டு நிறைய வந்துட்டு நஷ்டம் வரும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு இந்த சீட் ஆக்ட் வந்துட்டு சிவராஜ் சிங் சௌகான் வந்துட்டு அவங்களுக்கு அஃபோர்டபுளா, அவங்களே வந்துட்டு விலை மலிவா தான் இருக்கிற மாதிரி வாங்குவாங்க. ஸோ அதையும் வந்துட்டு இன்னும் வந்துட்டு ஃபேக்கா வந்துட்டு கொடுக்குற பீப்புள்ஸ் எல்லாம் வந்துட்டு நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு தரத்தா வந்துட்டு கரெக்டா குவாலிட்டியா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிர்ணயம் பண்ணி தான் நம்மளுக்கு சீடு எல்லாமே வந்துட்டு இனிமேல் மார்க்கெட்டுக்கு வரும்னு சொல்லி இந்த சீட் ஆக்ட் கீழே வந்து ரிவைஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அவ்வளவுதான். இதுல நெக்ஸ்ட் டிஹெச்இ வந்துட்டு நாகாலாண்டை சேர்ந்த ஒரு இது டிபார்ட்மெண்ட். IMD என்ன, இன்டர்நேஷனல் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ 20 இயர்ஸ் வந்துட்டு MOU போடுறாங்க. எதுக்காக அப்படின்னா மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்தாவே வெதர் ஃபோர்காஸ்டிங்காக தான் வந்துட்டு
இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுல வந்துட்டு பப்ளிக் சேஃப்டி பிளஸ் வந்துட்டு சேஃப் கார்டிங் லைவ் ப்ராப்பர்ட்டி டு மாடர்னைஸ் ஸ்டேட் வெதர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ரிசர்ச் அண்ட் கேப்பபிலிட்டிஸ் அண்டர் வந்துட்டு மிஷன் மௌசம் ஸ்கீம் கீழே வந்துட்டு இது சைன் பண்றாங்க. மிஷன் மௌசம் ஸ்கீம்னா வந்துட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. மிஷன் மௌசம் ஸ்கீம்னா என்ன? கிளைமேட் அண்ட் வெதரை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணி. ஓகேங்களா? ஸோ எக்ஸ்பேண்ட் பாலிமெட்ரிக் டோப்ளரை வந்துட்டு இன்னும் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணும். வெதர் ரேடார்லாம் வந்துட்டு நம்ம கொண்டு வரணும். ஸோ எங்க? நாகாலாண்ட்ல. ஒரு ஸ்டேட் வந்துட்டு ஃபுல்லாவே வந்துட்டு இன்சூரன்ஸ் பண்ண ஸ்டேட் அப்படின்னா, ஸ்டேட்டையும் இன்சூரன்ஸ் பண்ண ஸ்டேட் எது அப்படின்னா நாகாலாந்து. ஓகேங்களா? ஸோ நாகாலாண்டோட கேபிட்டல் இந்த வருஷம் ஐபிஎஸ்ல கேட்டிருந்த ஒரு கொஸ்டின். நாகாலாண்டோட கேபிட்டல் கொஹிமா. சிஎம் வந்துட்டு நைபூரியோ, கவர்னர் வந்துட்டு அஜய்குமார் பல்லா. ஓகேங்களா? ஸோ இன்டர்நேஷனல் மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டு நியூ டெல்லி. டைரக்டர் ஜெனரல் யாருன்னு பார்த்துக்கோங்க, மிருத்யுஞ்சயா முகபட்ரா. ஃபவுண்டட் வந்துட்டு 1875. ஸோ அதில் அவ்வளோதான். நெக்ஸ்ட் நியூஸ், இந்தியாவும் கனடாவும் சைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ எதுக்காக வந்துட்டு சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 10 வருஷத்துக்கு சைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி 20 இயர்ஸ்க்கு பார்த்தோமே, அது என்ன பார்த்தோம்? ஓகே, மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து நாகாலாந்து கூட சைன் பண்ணாங்க. ஸோ மிஷன் மௌசம் ஸ்கீம் கீழே வந்துட்டு பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இதுல வந்துட்டு இந்தியாவும் கனடாவும் வந்துட்டு 10 இயர்ஸ்க்கு வந்துட்டு சைன் பண்ணியிருப்பாங்க யுரேனியம் சப்ளைக்காக. இந்தியன் நியூக்ளியர் பவர் ரியாக்டர் வந்துட்டு இன்னும் வந்துட்டு பில்ட் பண்ணும், சப்ளை பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகேங்களா? நியூக்ளியர் பவர் ரியாக்டருக்காக இந்தியாவும் கனடாவும் சைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுல வந்துட்டு அக்ரி பண்ணியிருப்பாங்க. என்னன்னா காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்டுக்கு கீழே தான் வந்துட்டு இந்த சைனை வந்துட்டு பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ தெரிஞ்சுக்கோங்க, சிஇபிஏனா காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப். ஸோ கனடா வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா யுரேனியம்காக 22 மில்லியன் பவுண்ட்ஸ் வந்துட்டு சப்ளை பண்றாங்க இந்தியாவுக்கு வந்துட்டு. ஸோ எந்த இயர்ல இருந்து எந்த இயர் வரைக்கும்னா 2027ல இருந்து 2035 வரைக்கும். ஓகேங்களா? ஸோ கனடாவை சேர்ந்த கெமிகோ அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் யுரேனியம் ஒரேக்காக. ஓகேங்களா? இது தெரிஞ்சுக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். யுரேனியம் ஒரேக்காக எந்த இயர்ல இருந்து எந்த இயர் வரைக்கும் அப்படின்னா 2027 to 2035 வரைக்கும் வந்துட்டு கனடா வந்துட்டு நம்மளுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. 22 மில்லியன் பவுண்ட் வந்துட்டு யுரேனியம் ஒரேவை வந்துட்டு நம்ம இந்தியாவில் வந்துட்டு இன்னும் மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கனடியன் பிஎம் வந்துட்டு பயோலேட்ரல் விசிட்டா வந்துட்டு விசிட் பண்ணியிருப்பாரு. அவர் யாரு அப்படின்னா மார்க் கார்னி. ஸோ இவர் தான் வந்துட்டு இந்த யுரேனியம் சைன் பண்றதுக்காக நம்மளோட இந்தியாவுக்கு வந்துட்டு விசிட் பண்ணியிருப்பாரு. கனடாவோட கேபிட்டல் பார்த்துக்கோங்க, ஒட்டாவா. கனடாவோட கரன்சி வந்துட்டு கனடியன் டாலர். பிஎம் யாரு? ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், மார்க் கரானே. ஓகேங்களா? அவ்வளவுதான். இதுல ஓவராலா என்ன பார்த்தோம்? இந்தியாவும் கனடாவும் சைன் பண்ணியிருப்பாங்க. 10 வருஷத்துக்கு சைன் பண்றாங்க. எதுக்காக? இந்தியா நியூக்ளியர் பவர் ரியாக்டரை இன்னும் வந்துட்டு சப்ளை டீல் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. அது போக வந்துட்டு காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் வந்துட்டு போட்டிருப்பாங்க இந்த வருஷத்துக்கு 2026க்கு. அது போக 2027ல இருந்து 2035 வரைக்கும் கனடா வந்துட்டு கனடாவோட கேம்கோ அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்துட்டு நம்மளுக்கு யுரேனியம் ஒரேக்காக 22 மில்லியன் பவுண்ட் வந்துட்டு நம்மளுக்கு சப்ளை பண்றாங்க, சப்போர்ட் பண்றாங்க 2027ல இருந்து 2035 வரைக்கும். ஸோ அடுத்து வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் யாரு? மார்க் கர்னே வந்துட்டு விசிட் பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா? ஸோ அவ்வளவுதான். அதுல அடுத்த நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். பாரதி ஏர்டெலும் கூகுளும் சைன் பண்ணிக்கிறாங்க. எதுக்கு 2 பேரும் சைன் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ஏஐ பவர்டு ரிச் கம்யூனிகேஷன் சர்வீஸ்க்காக. ஓகேங்களா? இந்த ஆர்சிஎஸ்னா வந்துட்டு ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க, ரிச் கம்யூனிகேஷன் சர்வீஸ்க்காக யார் யாரு? பாரதி ஏர்டெலும் கூகுளும் சைன் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்தியாவில் வந்துட்டு இன்னும் மெசேஜிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு ஏஐ ரிலேட்டடா இப்போ எல்லாமே அப்படித்தானே போயிட்டு இருக்கு. நம்ம எல்லாமே முன்னெல்லாம் வந்துட்டு கூகுளில் வந்துட்டு கூகுளை சர்ச் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். இப்போ வந்துட்டு சாட்ஜிபிடி அதாவது ஜெமினி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ அந்த மாதிரி வந்துட்டு டிஜிட்டல் வேர்ல்டுக்கு இப்போ நம்மளும் மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டோம். அதே மாதிரி வந்துட்டு அப்ளிகேஷன்ஸும் என்ன ஆகும்? ஏஐ பவர்டு என்ன வந்துட்டு ஈஸியாக ஆக்சசபிளா இருக்கும், டிஜிட்டலா இருக்கும், அதுதானே ஆக்சஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு பாரதி ஏர்டெலும் கூகுளும் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏஐ பவர்டு ரிச் கம்யூனிகேஷன் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு மெசேஜிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் இந்தியாவில் வந்துட்டு செக்யூரைஸா பண்ணும், இன்னும் ரொம்ப வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு செக்யூரேஷன்ல லீட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இதுல வந்துட்டு எய்ம் என்னவா இருக்குன்னா டெலிகாம் கிரேட் செக்யூரிட்டி டு மாடர்ன் ஓவர் த டாப். அதாவது ஓடிடியில வந்துட்டு மெசேஜிங்ல வந்துட்டு ரொம்ப கிரேட் வந்துட்டு டாப் மோஸ்ட்ல இருக்கும், செக்யூரைசேஷனா இருக்கணும். இப்ப நம்ம நார்மலா அனுப்புற மெசேஜ் ஓகே,
அதுவே வந்துட்டு ரொம்ப ஆத்தரைசேஷன்ல இருந்து அனுப்புவாங்கல்ல. ஸோ அதெல்லாம் வந்துட்டு இப்ப ஆர்மி பீப்புள்ஸ்லாம் வந்துட்டு நம்மளுக்கு ஏதாச்சும் வந்துட்டு மெசேஜ் குடுக்குறாங்க அப்படின்னா, அதெல்லாம் வந்துட்டு செக்யூரைசேஷனா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாரி இருக்கிறது எல்லாமே வந்துட்டு ஏஐ ரிச் கம்யூனிகேஷன் ஏஐக்கு கீழ ரிச் கம்யூனிகேஷன் சர்வீஸ் வந்துட்டு அப்ளிகபிள் பண்ணோம் அப்படின்னா, எல்லாமே செக்யூரிட்டி மெசேஜிங் கீழ அப்ளிகபிள் ஆயிரும்னு சொல்லி பாரதி ஏர்டெலும், கூகுளும் வந்துட்டு சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்துட்டு ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் பாரதி ஏர்டெலோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா, நியூ டெல்லியில வந்துட்டு லொகேட் ஆயிருக்கு. இதோட எம்டி அண்ட் சிஇஓ யாரு அப்படின்னா, சஸ்வாட் சர்மா. ஸோ சேர்மன் வந்துட்டு சுனில் பார்தியா மிட்டல். ஸோ கூகுளோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டு எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னா, கலிபோர்னியா, யுஎஸ்ஏ. இதை தெரிஞ்சுக்கோங்க. கூகுளோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க லொகேட் ஆயிருக்கு? கலிபோர்னியா, யுஎஸ்ஏ. சிஓ வந்துட்டு சுந்தர் பிச்சை. ஃபவுண்டட் இயர் வந்துட்டு 1998. ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு தோட நியூஸஸ்லாம் வந்துட்டு அப்டேட்டடா பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த பயோடைவர்சிட்டி பார்த்தோம். எப்படி வந்துட்டு ஃபாரஸ்ட்லாம் வந்துட்டு நம்ம கவர் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறத வந்துட்டு பார்த்தோம். ஸோ அது போக வந்துட்டு இதுல ஒரு டார்கெட் வச்சிருந்தாங்க. 23 வந்துட்டு குளோபல் பயோடைவர்சிட்டி வந்துட்டு 2030ல வந்துட்டு மேம்படுத்தணும்னு. அடுத்து வந்துட்டு இந்தியா ஜெர்மனி வந்துட்டு 20 மில்லியனுக்கு கிளைமேட் அடாப்டேஷனுக்கு வந்துட்டு சைன் பண்ணியிருந்தாங்க. அது போக ஜெர்மனி வந்துட்டு 10 பில்லியன் ஈரோ வந்துட்டு 2030ல கிளைமேட் எனர்ஜி ப்ராஜெக்டுக்காக வந்துட்டு நாங்க அப்ளிகபிள் பண்ணி தரோம்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்து ஐஏஎஃப் ஹோம் ஃபினான்ஸ் வந்துட்டு 300 மில்லியன் லோன் வந்துட்டு ஏடிபி கிட்ட இருந்து வாங்கியிருந்தாங்க. ஸ்ரீலங்கா ப்ளூ பாண்டு. ஜெர்மனியும் சிட்டியும் வந்துட்டு சைன் பண்ணியிருந்தாங்க. கோ ஃபினான்ஸ் பேக்கேஜ் வந்துட்டு ஸ்ரீராம் ஃபினான்ஸ்க்கு வந்துட்டு கொடுக்கறதுக்காக. அடுத்து வந்துட்டு சிவராஜ் சிங் சௌகான் வந்துட்டு சீட் ஆக்ட் 2026ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இனிஷியேட் பண்ணியிருந்தாரு. அடுத்து நாகாலாண்டும் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டும் வந்துட்டு வெதர் ஃபோர்காஸ்டுக்காக 20 இயர்ஸ் சைன் பண்ணாங்க. அடுத்து இந்தியாவும் கனடாவும் யுரேனியம்காக சைன் பண்ணிக்கிட்டாங்க. பாரதி ஏர்டெலும் கூகுளும் வந்துட்டு ரிச் கம்யூனிகேஷன் சர்வீஸ்க்காக இன்னும் வந்துட்டு செக்யூரைசேஷனா மேம்படுத்துங்கிறதுக்காக சைன் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம். அவ்வளவுதான் இன்னைக்கு இதோட அப்டேட்டட் நியூஸஸ் எல்லாமே நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமில கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். அப்கமிங்ல வர எல்லா அப்டேட்டட் நியூஸும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு அப்கமிங்ல வர எல்லா நியூஸஸும் தெரிஞ்சுக்கோங்க டே பை டே. Thank you all. Stay with the tune.